بسم الله الرحمن الرحيم. 99% பள்ளிவாசல்கள் பெருநாள் தொழுகைக்கென்று அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு நேரத்தை அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் குழுமுகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். எங்கே? எல்லோரும் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துகிறார்கள். பெருநாள் தொழுகை நடத்திக்கொண்டால் பள்ளிவாசல்ல தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து பெருநாள் தின தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளிவாசல் இருந்துச்சு. மதீனாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் நபிகள் நாயகம் தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலில் நிறைவேற்றினார்களா? எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? அதிகமான நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல். சாதாரண பள்ளி இல்ல. தாங்கல்ல இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி, சென்னையில இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி, உலகத்தினுடைய வேற பகுதிகளில் இருக்கிற பள்ளிவாசல் அந்தஸ்து கிடையாது. உலகத்திலேயே 3 பள்ளிவாசல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளி. ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியில ஒரு பள்ளி மக்கா முக்கர்ரமாவிலே இருக்கிற காபத்துல்லாஹ். 2வது பள்ளி நபிகள் நாயகம் தங்களது கரத்தால் கட்டிய மஸ்ஜித் நபவி. 3வது பள்ளிவாசல் ஜெருசலத்திலே பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதம் நிறைந்த பள்ளிவாசல் என்று, அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய பள்ளிவாசல் என்று சொல்லப்பட்ட பள்ளிவாசல் மதீனாவில் இருக்குது. அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியில திடலை தேர்ந்தெடுத்து, ஒரு ஓபன் பிளேஸை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் வேணும்னு செய்யறாங்கன்னு விளங்குகிறதா இல்லையா? வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு பள்ளிவாசல்ல தொழக்கூடாது, இந்த தொழுகை பள்ளியில இருக்கக்கூடாது, இது ஒரு பொதுவான இடத்துல இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செஞ்சு அந்த இபாதத்தை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பள்ளிகளுடைய நிலைமை என்ன? எல்லாரும் பள்ளிவாசல்ல தொழுவுறீங்க. இதான் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தா? அது மட்டும் இல்ல, அந்த இபாதத்தை ஏன் ரசூலுல்லாஹ் திடலுக்கு வந்தார்கள், கொண்டு வந்தார்கள்? அதுக்கு காரணத்தை விளக்குறாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குறாங்க. பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்களும் கம்பல்சரி கட்டாயம் இந்த திடல் தொழுகையிலே வந்து பங்கேற்க வேண்டும். பொதுவான இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தொழுகையில் பெண்கள் நீங்கள் வந்து கலந்துக்கணும், கட்டாயமா கலந்துக்கணுங்கிறாங்க. அப்ப ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வெளியில வர்ற அளவுக்கு, பொது இடத்துல வந்து அமர்கிற அளவுக்கு எங்களிடத்தில் போதுமான ஆடை இல்லை, டிரெஸ் இல்ல, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னிடத்தில் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, பக்கத்தில் யாரிடமாவது இரவல் வாங்கி விட்டாவது ஒரு டிரெஸ் வாங்கி போட்டுக்கொண்டு நீங்கள் சபைக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்ல, தொழுகை தடுக்கப்பட்டிருக்கிற, மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்களாக இருந்தாலும் நீங்களும் திடலுக்கு வரணும், தொழக்கூடாது, அந்த சபையில வந்து நிற்கணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அந்த தினத்திலே ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளணும். அதற்காக கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் திடலிலே வந்து கூடி அந்த தொழுகையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்களே, அந்த சுன்னத் இன்றைக்கு பெருநாள் தினத்திலே அடிவிட்டு போயிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையை சொல்லி தந்தாங்க. தொழுகைன்னு சொன்னா பெருநாள் தின தொழுகை முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்கள், 2வது ரக்காத்திலே 5 தக்பீர்கள், இப்படி 12 தக்பீர் சொல்லி அந்த தொழுகை நிறைவேற்றணும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சுன்னத் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா? 3 6 தக்பீர் பல பள்ளிவாசல்கள்ல, ஷாஃபி மதுஹபுடைய பள்ளிகளில் வித்தியாசமாக செய்யப்படுகிறது. ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தொழக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய பள்ளிகளில் பெருநாள் தின தொழுகை முதல் ரக்காத்துல 3 தக்பீர், 2வது ரக்காத்துல 3 தக்பீர், 6 தக்பீர்களோடு நிறைவு செய்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 தக்பீர் சொல்லி உங்களுடைய பெருநாள் தின தொழுகை அமைச்சு கொள்ளணும்னு நமக்கு வழிகாட்டி தந்தாங்க. பெருநாள் தின தொழுகை அதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிற இடம், அதற்காக வந்து சேர வேண்டிய மக்கள் ஒன்றையும் ஒவ்வொரு சுன்னத் இருக்கிறது. அந்த சுன்னத்தை ஒவ்வொன்றிலும் மீறிக்கொண்டு செயல்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெருநாள் தின தொழுகை முழுவதும் பாழாய் போய் நாசமாகி நபிகள் நாயகம் காட்டித்தராத பல்வேறு பிதஅத்துகள் வேறு. பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொன்னார்கள். தக்பீர் சொல்லுமாறு நமக்கு அறிவுறுத்தினார்கள். தக்பீர்னா என்ன? அல்லாஹ் அக்பர், அதுதான் தக்பீர். எல்லாரும் சொல்லணும். பெருநாள் தினம் முழுக்க சொல்லணும். குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் ஒருவர் சொல்ல, மற்றவர்கள் பின்னால் எடுத்து சொல்ல, அப்படி சொல்லி தரல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாய்க்குள்ள பெருநாள் தினம் முழுக்க அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி அந்த சுன்னத் பேணப்படுகிறதா? தக்பீர் என்ற பெயர்ல ஏதேதோ இல்லாத ஒன்று, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி புக்ரத்தன் அஸீலா, இப்படி ஒரு நீண்ட திக்ர் ஒன்றை கண்டுபிடித்து அதுதான் பெருநாள் தின தக்பீர் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டு அதில் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து மீறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று பெருநாள் தின இபாதத்துகள் ஒரு புறத்தில் நாசமாக்கப்படுகிறது. அதை தாண்டி இனி எத்தனை இபாதத்து? நோன்பு இருக்கிறது. நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சில சுன்னத்தை சொல்லி தந்தாங்க. நோன்பு வைக்கிறவர்கள் சஹர் செய்வதை பிற்படுத்தட்டும், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தட்டும், கடைசி நேரத்தில் சாப்பிடுங்க, சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பு தொடங்குறீங்க. யார் இந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் நன்மைகளே நீடித்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் சஹர் வைக்கணும், ஆரம்ப நேரத்தில் சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பை திறந்து விட வேண்டும். நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னத்து. இன்றைக்கு என்ன நிலைமை? நாங்கள் சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி? கடைசி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சஹருடைய நேரம் முடிவடைஞ்சிருச்சு. பாங்கு சொல்வதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே சஹர் நேரம் முடிவடைஞ்சிருச்சு, எல்லாரும் நியத்து வச்சுக்கீங்க என்று ஒரு இல்லாத ஒரு அறிவிப்பை செய்து அங்கே நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை மீறப்படுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சூரியன் மறைஞ்சிருச்சு, 6:02 சூரியன் மறைகிறது என்று திட்டவட்டமாக தெரிந்தாலும் பேணுதல் என்ற பெயரில் ஒரு 5 நிமிஷத்தை கூட்டிக்குவோம், ஒரு 4 நிமிஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி லேட்டாக நோன்பு திறக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, சுன்னத்தான நோன்புகள் நபிகள் நாயகம் எத்தனையோ சுன்னத்தான நோன்புகளை சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பது நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து. நோன்பிற்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 நோன்பு வைக்கிறது நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து. ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பிருப்பது நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து. முஹர்ரம் மாதத்தில் 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நோன்பிருப்பது நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து. ஆனால் இன்றைக்கு வழிகாட்டி தரப்பட்ட இந்த சுன்னத்துகள் எல்லாம் சொல்லித் தரப்படுவதில்லை. பல பேருக்கு இது தெரியவே செய்யாது. 13, 14, 15 நோன்பு இருக்கா தெரியாது. ஷவ்வால் மாதம் 6 நோன்பு தெரியாது. திங்கள் வியாழ நோன்பு தெரியாது. முஹர்ரம் மாத நோன்பு தெரியாது. ஆனால் ஷபே பராத் என்று சொல்லி அதுக்கு நோன்பு, மேராஜ் என்று சொல்லி அதற்கு நோன்பு. நபிகள் நாயகம் சொன்னார்களா ஷபே பராத் என்று ஒரு இரவு உண்டா? அதுல ஒரு 3 யாசீன் ஓதணும் என்று சொல்லி உருவாக்கி வைத்து அன்னைக்கு நோன்பு வச்சா சிறப்பு ஏற்பாடு பண்ணி ஷபே பராத்துக்கு இரவு நேரத்தில் வணக்கம் செய்து எங்கிருந்து கண்டீர்கள்? ஷபே பராத்து, பராத்துடைய இரவு வழிபாடு. நபிகள் நாயகத்துடைய ஒரே ஒரு பொன்மொழியை காட்ட முடியுமா? திருமறை குர்ஆனில் இந்த பராத் இரவு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அதுக்கு நோன்பா?
மேராஜ் இரவு சொல்லி அதுக்கு ஒரு வழிபாடு. ரஜபு மாதம் 27 அதுக்கு தனியா நோன்பு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மேராஜ் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனார்கள். அது இஸ்லாத்தில் உள்ளது, மறுக்கல. என்னைக்கு போனாங்கன்னு தெரியுமா? எந்த வருஷம் போனாங்கன்னு தெரியுமா? எந்த ரெக்கார்டும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்ற விண்வெளி பயணத்திற்கு போனார்கள். அல்லாஹ்வோடு பேசினார்கள், தொழுகையை வாங்கி வந்தார்கள், நரகத்தை கண்டார்கள், சொர்க்கத்தை கண்டார்கள். அது நடந்தது உண்மை. என்னைக்கு நடந்துச்சு? இவர்களாக ஒரு தேதியை நிர்ணயம் செய்து வைத்துக் கொண்டு ரஜபு 27 யாரு சொன்னார்? எந்த சாமி சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? எந்த ரெக்கார்டும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு இருந்தார்களா? சஹாபாக்கள் நோன்பு வைத்தார்களா? எந்த ரெக்கார்டும் இல்ல. இவர்களாக உருவாக்கி வைத்துக் கொண்ட பிதஅத்தான நோன்புகள், வழிபாடுகளின் பெயரால் இல்லாத பிதஅத்துகள் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற சுன்னத்துகள் இந்த ஜமாத்திலே அழிக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இபாதத்துகள் ஒரு புறத்தில் இப்படி அழிக்கப்படுகிறது, இன்னொரு புறத்திலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், நடைமுறை வாழ்க்கையில் சுன்னத்தில்லை, திருமணத்தில் சுன்னத்தில்லை, இறந்த வீட்டில் சுன்னத்து இல்லை, பெருநாள் தொழுகையில் சுன்னத்தில்லை, நோன்புகளில் சுன்னத்தில்லை. சரி, அடிப்படை கொள்கையிலாவது இந்த சமுதாயம், இந்த சுன்னத்து ஜமாத்து தங்கள் கொள்கையை பற்றி பிடித்திருக்கிறதா? வேற வேற காரியத்தில் தப்பு செய்தால் கூட பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொள்ள வாய்ப்புண்டு. அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் எந்த அடித்தளத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த அடித்தளத்தையே ஆட்டங்காண செய்கிற விதத்தில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இருப்பதை பார்க்கிறோம். நம்பிக்கைகளே தகர்ந்து போய் இது இஸ்லாம் என்ற கட்டிடம் ஏகத்துவத்தின் மீது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த அஸ்திவாரத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை அஸ்திவாரத்தையாவது முஸ்லிம் சமுதாயம் பாதுகாத்திருக்கிறதா? அதையும் தகர்த்து எறிந்து அதிலேயும் இல்லாத பல நம்பிக்கைகளை உள்ளே நுழைத்து எப்படி நுழைக்கிறார்கள்? குறிப்பிட்ட சில மாதங்களின் பெயரால், அந்த மாதத்திலே செய்யக்கூடிய சடங்குகளின் பெயரால் இஸ்லாத்தின் அடிப்படையை தூக்கி சாப்பிடக்கூடிய காரியங்கள். ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டார், நபிகள் நாயகம் பிறந்த மாதம் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அரபி மொழியில் பொருள் புரியாத விதத்தில் மௌலூத் என்ற பாடலை எழுதி வைத்து நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுகிறோம், சுபஹான மௌலூத் ஓதுகிறோம். நபிகள் நாயகத்தை புகழுங்கள் வேண்டாம் என்று சொல்லல. புகழ்றங்க என்ன சொல்லி புகழ்றீங்கன்னு சொல்றவருக்கு புரியணும், அது கேட்கிறவருக்கு புரியணும். அதுதான் புகழ்ச்சி. என்ன சொல்றோம்னே தெரியல, என்ன சொல்லி புகழ்கிறோம்னு தெரியல, அது ஒரு புகழ்ச்சியா? நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு லட்சோப லட்சம் செய்திகள் உண்டு, நாங்க மறுக்கல. நபிகள் நாயகத்தின் வீரத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் தியாகத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் இபாதத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் இறையச்சத்தை புகழுங்கள், நபிகள் நாயகத்தின் ஆட்சி முறையை புகழுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை புகழுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய சமூக வாழ்க்கையை புகழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்கு
லட்சோப லட்ச செய்திகள் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் சொன்ன அடிப்படை விதிகளை தகர்த்து எறிந்து அவர்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். புகழ வேண்டாம் என்று சொல்லல, எல்லை கடந்து புகழாதீர்கள். இது மாதிரி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, இறைவனின் இடத்திலே கொண்டு போய் வைத்து அவர்களை புகழ்ந்தார்களோ, அத மாதிரி என்ன புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் செய்கிற ஒரு காரியத்தை நானும் செய்வேன் என்று என்னை புகழாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி சென்ற ஒரு எச்சரிக்கை. என்ன புகழே? உள்ளத சொல்லி புகழ். எப்படி புகழே? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி புகழுங்கள். வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி புகழுங்கள். அல்லாஹ்வுக்கு நான் நல்ல அடிமையா இருந்திருக்கிறேன், அதை விளக்கு மக்களுக்கு. அல்லாஹ் சொன்ன தூது செய்திய உலகத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கிற நல்ல தூதரா இருந்திருக்கிற, அதை சொல்லி புகழு. எல்லை கடந்து புகழாதே ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆனால் இந்த அரபி மொழியில எழுதப்பட்டிருக்கிற மௌலூது பாடல்கள் என்ன சொல்லி புகழ்கிறது தெரியுமா? நபிகள் நாயகத்தை எல்லை மீறி அல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தை, அல்லாஹ்விடம் இருக்கிற பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி மௌலூது பாடல்களை இந்த சமுதாயம் புகழ்கிறது. எப்படி? அந்த கஃபாருல் ஹதாயா வல் ذுனூபில் முபிகாத், மௌலூது வரிகள்ல இருக்கிற ஒரு பாடல்ல இருக்கிற ஒரு வரி, அழித்து விடக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவரே. ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த பாட்டு படிக்குது. எப்படி? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் என்று ஆரம்பித்து, நபியே ஸலாம் உண்டாகட்டும், ரசூலே ஸலாம் உண்டாகட்டும், ஹபீபே ஸலாம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலாம் சொல்லுகிற துணியை ஆரம்பித்து உள்ள போக போக விஷக்கருத்துக்கள், அழித்து விடுகிற பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவரே. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? மனிதனை அழிக்கக்கூடிய பாவத்தை நான் மன்னிப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனடா இருக்கிறான்? பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிப்பதற்குரிய அதிகாரம், மன்னிப்பதற்குரிய தகுதி அது அல்லாஹ்விற்கு மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்றதாக இருந்தால் இன்னும் சொல்லாங்க ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் என் இறைவனிடத்தில் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பானா? இங்க ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. அல்லாஹ்வுக்கு போட்டியா மன்னிப்பாங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து உட்கார வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே, உம்முடைய முந்தைய பாவத்தையும் உம்முடைய பிந்தைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவத்தை கூட அல்லாஹ் தான் மன்னிக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே உண்டா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உண்டா? நபிகள் நாயகத்திலே உண்டா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போய் அல்லாஹ் செய்யற வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்கன்னு, எதை செய்யாதேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எப்படி என்ன புகழாதேன்னு சொன்னாங்களோ,
அந்த வார்த்தைகளில் நபிகள் நாயகத்தை மௌலூது பாடல்கள் புகழ்கிறது. அது மட்டுமா, அந்த பாடலை படித்து பார்த்தால் கிண்டல், அறிவுக்கு பொருந்தாத வாதங்கள், இஸ்லாத்தின் அடிப்படை கூட தெரியாத ஒருவரால் எழுதப்பட்ட புத்தகம் அது என்பதை அந்த பாடல்களே பல இடங்களில் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி ஒரு பைத்தம் எடுத்த உடனே முதல் பாடல், முதல் பைத்து, அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாய், இப்படிதான் ஆரம்பிக்கும். நபிமார்களின் அலங்காரமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04025215226. அத்தோட விடுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு பட்ட பெயரா சூட்டி 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 அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாய், அஸ்ஸலாமு அலைக அஸ்ஃபல் அஸ்பியாய். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, நபிமார்களின் முத்திரையே, இறை தூதர்களின் அலங்காரமே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நபிகள் நாயகத்துக்கு சலாம் சொல்லுகிற விதம் இதுதானா? ஒருத்தருக்கு சலாம் சொல்லுறது சாதாரணமா இப்படி சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தடவை சொல்லுவோம், அவருக்கு அது காதில் விளங்குறதுன்னா கூட ஒரு தடவை சொல்லுவோம், அதுவும் விளங்கலாட்டி போய்கிட்டே இருப்போம். ஒரு தடவை சலாம் சொல்லுவது ஓகே, திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு சலாம் சொல்லி பாருங்க என்ன நடக்கும் நடைமுறையில. ஒருத்தர் வர்ணிச்சு சலாம்னா கோபம் தான் வரும். ஒருத்தருக்கு கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறவரே சலாம் அலைக்கும், மஞ்சள் கலர் பேண்ட் அணிந்திருக்கிறவரே சலாம் அலைக்கும். இப்படி ஒண்ணு ஒண்ணா சொன்னால் கேட்கிறவர் அலைக்கும் சலாம் பதில் சொல்லுவாரா?
என்ன கிண்டல் பண்றீங்க, அடிக்க வருவாரா? அடிக்க வருவார், கோபப்படுவார். நாம ஒருவருக்கு ஒருவர் எதை செய்தால் கோபப்படுவோமோ, எதை கிண்டல் என்று நினைப்போமோ, அதே காரியத்தை நபிகள் நாயகத்தை அழைத்து அப்படிப்பட்டவரே சலாம், இப்படிப்பட்டவரே சலாம், இது நபிகள் நாயகத்துக்கு சலாம் சொல்லுகிற முறையா அல்லது அவர்களை கேலி செய்கிற விதமா என்பதை மௌலூது பாடல்களை ஓதுகிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த பாடல் ஏதோ இபாதத்து இஸ்லாத்துடைய அடிப்படை அப்படி நினைச்சுக்கிட்டா செய்யறாங்க, அதனால உருவாக்கப்பட்டுச்சா? எல்லாம் வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதை ஓதக்கூடியவர்களுடைய சம்பளத்திற்காக, ஊதியத்திற்காக, காசு பணத்திற்காக. அதனால்தான் காசு கூட கூட அந்த ஓதக்கூடிய நேரம் கூடுது, காசு குறைய குறைய ஓதுற நேரமும் குறையுது. 500 ரூபாய் கொடுக்கிற வீட்டுக்கு மணிக்கணக்கில் ஓடு வருவாங்க, 50 ரூபாய் கொடுக்கிறவருக்கு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வர்றாங்க. அதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இது இபாதத் இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து எறிந்து நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் சொன்ன கொள்கைகளை, அவர்கள் போதித்த கொள்கைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய மகா கெட்ட காரியம் என்பதை மௌலூதை ஓதக்கூடியவர்கள் யோசித்து பார்க்கணும். ரபியுல் அவ்வல் என்ற பெயரால் இப்படி ஒரு விதத்திலே இஸ்லாத்தின் அடிப்படை மீறப்படுகிறது. அதே மாதிரி அதுக்கு முந்தின மாசம், இப்ப இந்த மாசம் சஃபர், நாம இருக்கிற சஃபர் மாதம், இந்த மாதத்தின் பெயரால் சில வேளைகள் அந்த நம்பிக்கை, சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளின் பெயரால் இஸ்லாத்தின் அடிப்படையை தூக்கி குப்பையில் போடுகிறோம். இது என்ன சஃபர் மாதம்? சஃபர் மாதத்திற்கு நம்முடைய சமுதாயம் வைத்திருக்கிற பேர் என்ன? அது ஒரு பீடை மாதம், இது ஒரு கெட்ட மாதம். இந்த மாசத்துல கல்யாணம் முடிக்க கூடாது, இந்த மாசத்துல நல்ல காரியம் பண்ணக்கூடாது, இந்த மாசத்துல திருமணமான புதுமண தம்பதியர்களை சேர்த்து வைக்க கூடாது. யார் சொன்னது கெட்ட மாதம் என்று? யார் சொன்னார்? மாதத்திலே கெட்டது நல்லது என்று உண்டா? கேட்டா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாசத்துலதான் நோய்வாய்ப்பட்டார்கள், அந்த நோயில தான் ரசூலுல்லாஹ் மரணத்தை தழுவினார்கள். எனவே நபிகள் நாயகத்திற்கு நோய் ஏற்பட்ட மாதம் கெட்ட மாதம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் ஏற்பட்ட மாதம் கெட்ட மாதம்னா நபிகள் நாயகம் மரணத்தை தழுவிய மாதம் அதை விட கெட்ட மாதமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல்ல இறந்தாங்கல்ல, ரபியுல் அவ்வல் அதை விட கெட்டதுன்னு சொல்லி, உண்மையில ரசூலுல்லாஹ் சஃபர் மாதத்தில் நோய்வாய்ப்பட்டார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சஃபர்ல ஒரு நோய் ஏற்படல. ரபியுல் அவ்வல் பிறை ஒண்ணுலதான் நபிகள் நாயகம் அவர்கள் நோய் வருகிறவர்களுக்கு மரணம், எந்த நோயிலே மரணத்தை தருகிறார்களோ அந்த நோய் ரபியுல் அவ்வல் பிறை 1 வியாழக்கிழமை படுக்கையில் படுக்கிறார்கள். அடுத்த வார வியாழக்கிழமை அந்த நோய் அதிகரிக்கிறது, கடுமையான உச்சகட்டத்தை அடைகிறது. அதுல 12வது நாள் திங்கள் கிழமை மரணத்தை தருகிறார்கள். சஃபர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு நோயே வரல, படுக்கையில விழல. நபிகள் நாயகத்துக்கு சஃபர் மாதத்தில் நோய் ஏற்பட்டதாக சொல்றதே ஒரு தப்பான வரலாற்று பிழை. இல்லாத ஒன்றை சொல்லிக் கொண்டு அது பீடை மாதம், அது கெட்ட மாதம். யார் சொன்னது? மாதத்தில் கெட்டது நல்லது என்ன இருக்கிறது? ஒரு மாதத்திற்கு நல்லதை செய்கிற ஆற்றலோ கெட்டதை செய்கிற ஆற்றலோ உண்டா? அல்லாஹ் சொல்கிறார், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோய்ப்படுத்துகிறான். எப்படி? அவன் காலத்தை திட்டுகிறான். காலத்தை நல்ல காலம் கெட்ட காலம் திட்டினான். நாசமா போன நாள் எமகண்ட ராகு காலம் என்று சொல்லி காலத்தை அவன் ஏசுகிறான். நான் தானே காலத்தை படைத்தேன், அப்ப அவன் என்னதானே திட்டுகிறான், எனக்கு தானே நோவினை ஏற்படுத்துகிறான். காலத்தில் என்னப்பா நல்ல காலம் கெட்ட காலம் இருக்கிறது அல்லாஹ் கேட்பதாக நபிகள் நாயகம் கேட்கிறார்கள். காலத்துக்கு நல்லதே கெட்டதே செய்கிற ஆற்றல் உண்டா? அப்படி பார்த்தா உலகத்துல கெட்ட காலம் என்று தீர்மானிக்கப்பட்டதில் உலகம் முழுக்க கெட்டது இருக்கிறதா? அப்படி நடந்துச்சுன்னா ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். உலகத்திலே எந்த நிமிஷத்திலேயும் இந்த நிமிடத்தில் கெட்டதுதான் நடக்கும் என்று திட்டவட்டமா சொல்லவே முடியாது. அதே நல்லதுதான் நடக்கும் என்று திட்டவட்டமா அறிவிக்க முடியாது. நல்லது நடக்கிற அதே நேரத்தில் கெட்ட ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், அதே நேரத்தில் இன்னொருவருக்கு கெட்டது நடக்கும். ஒரு நேரத்தில் ஒரு குடும்பத்திலே மரணம் சம்பவிக்கும், அவர் அதை தனக்கு கெட்டதாக நினைப்பார்.
அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் இன்னொருவருக்கு குழந்தை பிறக்கும். அவர் அதை தனக்கு சந்தோஷமாக நினைப்பார். ஒவ்வொருத்தருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நல்லதும் கெட்டதும் அமைகிறதே ஒழிய காலம் நல்லதாக இருக்காது, ஒரு காலமே கெட்டதாக இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஓடி வர்றாங்க, ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சு கடல் குறுக்க வருது, கடலை அடிக்க சொல்றாங்க, கடல் பிளக்குது, காப்பாற்றப்படுறாங்க. ஃபிரௌன் உள்ளே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். ஒரு கெட்டவன் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆவது நாள் ஒரு கெட்டவன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். அது அவனுக்கு கெட்ட நிகழ்வு. காலம் சுழல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கு பிறகு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு, முஆவியாவுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அவர்களுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா அவர் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். அந்த நாளில் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. கூபாவுல யாருக்கும் யஸீதுடைய படைகளுக்கும் நபிகள் நாயகத்துடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது. அந்த நாளில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரே நாள் முஹர்ரம் மாதம் 10. அந்த முஹர்ரம் 10 ஒரு கெட்டவன் கொல்லப்பட்டான். அதே முஹர்ரம் 10 ஒரு நல்லவர் கொல்லப்படுகிறார். நபிகள் நாயகத்துடைய பேரர் கொல்லப்படுகிறார். ஒரு காலம் கெட்ட காலமாக இருந்தால் ஒரே காலத்தில் 2 பேருக்கு 2 நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? நல்லவரும் கொல்லப்பட்டு கெட்டவரும் கொல்லப்பட்டால் காலத்துக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, எந்த அருகதையும் கிடையாது. காலத்தை வச்சு நல்லது கெட்டது பேசி அல்லாஹ்வை நோவினைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த வரம்புகளை மீறக்கூடிய காட்சி சர்வ சாதாரணமான நம்ம சமுதாயத்தில். ஒரு கல்யாணம் வைக்கிறதா இருந்தா அஜரத்தில் போய் நல்ல நேரம் கெட்ட நேரம் கேட்கிறோம். ஒரு வீடு குடிபோகிறதா இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரம் கேட்கிறோம். அது என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் முடியுமா? மற்ற சமுதாயத்தை பாருங்கள், திருமணம் செய்கிறார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து துருவி ஆராய்ந்து கெட்டுகிறார்கள். நல்ல நேரத்தில் கெட்ட கல்யாணம் கூட நல்லதா இருக்கணும் இருக்குதா? இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்திலே ஸ்ரீரங்கம், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்போம், பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வழியாக எல்லோரும் கண்டு வேதனைப்பட்ட ஒரு நிகழ்வு. குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை ரொம்ப கூடுதலா பார்க்கிற சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவங்களை விமர்சிக்கிறேன் சொல்லல, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது என்று புரியுறதுக்காக சொல்கிறேன். எந்த அளவுக்கு நல்ல நேரம் பார்க்கிறாங்க என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு நல்ல நேரம் வரட்டும் என்று சொல்லி 28 வயது வரைக்கும் அந்த பெண்ணை பாதுகாத்து வச்சிருந்தீங்க. இப்ப கல்யாணம் முடிக்க கூடாது, 18 வயசுல முடிக்க கூடாது, 20 முடிக்க கூடாது, முடிச்சா நல்லதில்ல என்று சொல்லி 28 வயது வரைக்கும் அந்த பெண்ணை காக்க வைத்து நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ஊரார் கூடி உறவினர் கூடி திருமணம் செய்கிறார்கள். திருமணம் நடக்கிற அந்த நேரத்தில், நல்ல நேரம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த தினத்தில், அந்த நிமிடத்தில் மேலே இருக்கிற ஓலை கூறி தீப்பிடித்து பற்றி எரிந்து கீழே விழுந்து வந்திருந்த சபையோர் 58 பேர்
அதே இடத்தில் கருகி சாம்பலானதை நாம் பார்த்தோம், படித்தோம். நல்ல நேரம் இருந்தால் நடந்திருக்க கூடாது அல்லவா? இது ஒருத்தர் நல்ல நேரம் சொல்றாங்க, நல்ல நேரம் ஜோசியர் சொன்னாரு, நல்ல நேரம் ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்க, எல்லோரும் நல்ல நேரம் என்று தீர்மானித்த ஒன்று அந்த இடத்தில் வந்து அத்தனை பேருக்கும் கெட்ட நேரமாக மாறி போனது எப்படி? காலத்தை பிரிக்கிறது மார்க்கத்தில் கூடாது. அது அல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிற காரியம். அது இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெருகி கிடப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிற இன்னொரு மகா மட்டமான ஒரு காரியம், ஊருக்கு ஊர் பெருகி கிடக்கிற, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தமிழகத்திலே வசிக்கிறார்களோ அந்த கிராமங்கள் முதற்கொண்டு பெருநகரங்கள் வரை அத்தனை இடங்களையும் வியாபித்திருக்கிற ஒரு பெரிய முசீபத்து, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிற, சுன்னத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தில் தலை சீவுகின்ற மகா கெட்ட காரியம். இறந்துவிட்ட நல்லடியார்களின் பெயரால் எழுப்பப்பட்டிருக்கிற தர்காக்களில் நடத்தப்படுகிற அனாச்சாரங்கள். ஒருத்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் இறந்தவுடன் அடக்க ஸ்தலத்தில் ஒரு பெரிய தர்காவை எழுப்பலாமா? நபிகள் நாயகம் எழுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்களா? இதுதான் சுன்னத்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இறந்துவிட்ட நல்லடியாரின் அடக்க ஸ்தலத்திலே வணக்க ஸ்தலத்தை எழுப்புகிறார்களோ அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் செய்தார்கள். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகலு குபூர் அன்பியாஹிம் மஸாஜிதா. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்து நாசமாக்கட்டும். ஏன்? அவர்களில் ஒரு இறை தூதர் இறந்து விட்டால் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கினார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும். ஒரு நபியின் அடக்க ஸ்தலத்தில் ஒரு கட்டடத்தை கட்டினவங்களை சபிக்கட்டும்னா, நாம இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமோ அடக்க ஸ்தலத்தில் கட்டடம் கட்டி இருக்கிறோமே, அல்லாஹ் விட்டு வைப்பானா? பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பானா? சும்மா இருப்பானா? இன்னும் சொல்வதாக இருந்தால், நாம கட்டி வச்சிருக்கிற ஆட்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கே தெரியாது. நல்லவர்களாகவும் இருக்கலாம், கெட்டவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். உலகத்தில் வேணா நல்லவங்க கெட்டவர் நம்ம தீர்மானிக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையில் ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நம்மால் எப்படி தீர்மானிக்க முடியும்? கொடுக்கல் வாங்கல நாணயமா இருக்கிறாரா? பொண்ணு கொடுத்தா வச்சு காப்பாற்றுவாரா? கல்லாப்பேட்டியில உட்கார வச்சா கம்பி நீட்ட மாட்டாரா? இதைத்தான் நாம தீர்மானிக்க முடியும். அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய பாதுகாவலர், அல்லாஹ்வுடைய நல்லையா, யாரையாவது சொல்ல முடியுமா? நாம உருவாக்கி வச்சிருக்கிற எந்த அவுலியாவுக்கும் நாம சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஆனால் நபிமார்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள், நல்லடியார்கள் தான். அல்லாஹ்வால் திருமறை குர்ஆனிலே உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட இறை தூதர்கள். அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்குறவங்க நாசமா போக வேண்டும் என்றால், இவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் வழிபாட்டு தலத்தை உருவாக்கினால் நல்லா வாழ்ந்துருவாங்களா? தர்கா கட்டுகிறவர்கள், அதே போய் வழிபாடு செய்கிறவர்கள் யோசித்து பார்க்கணும். எது சுன்னத்து, எது நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிபாடு வழிமுறை? அது மட்டும் இல்ல, கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களில் நடக்கக்கூடிய கந்தூரி விழாக்கள். இங்க நாளைக்கு வரப்போகுது கந்தூரி, நாங்கள்ல உருசு கொண்டாட போறாங்க. ஏன் கந்தூரி? எதுக்கு உருசு? கேட்டா சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்ல மனிதர் இல்லையா, அவர் நாங்க ரொம்ப நேசிக்கிறோம், அவர் மீது நாங்கள் வைத்திருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய இந்த நினைவு நாளில் மக்களுக்கு உணவாக்கி போட்டு விழா கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு தந்தூரியும் உருசும் கொண்டாடுகிறீர்கள். நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லிம் அதிகமாக பாசம் வைக்க தகுதி படைத்தவர் யார்? உலகத்திலே, உலக வரலாற்றிலேயே ஒரு முஸ்லிம் யார் அதிகமாக நேசிக்கணும், யார் மீது பாசம் வைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? கேட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க.
நாங்களும் சுன்னத் ஜமாத்தாச்சு, ரசூலுல்லாஹ் நாங்களும் மதிப்பவே மதிக்கிறார்கள், மறுக்க முடியாது. எப்படி மதிக்கிறார்கள்? நபிகள் நாயகத்தை யாராவது பேசிவிட்டால் கோபம் வருகிறது. நபிகள் நாயகத்துக்காக மீளாது விழா எடுக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை புகழ்ந்து மேடையில் பேசுகிறார்கள். நபிகள் நாயகத்தை சித்தரித்து கேலியாக சித்தரித்து யாரேனும் ஒரு கார்ட்டூன் போட்டால் டென்மார்க்கில் ஒரு அயோக்கியன் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் கொந்தளித்தது. ரோட்ல இறங்கிச்சு, ஆர்ப்பாட்டம் செய்தது. எவன் அந்த படத்தை வரைந்தானோ அந்த கயவனை தலைய வெட்டு என்று கொக்கரித்தார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹின் மீது நேசம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் கூட சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, ஒட்டுமொத்த மக்கள் திரளை விட என்னை அதிகமாக நேசிக்காதவரை உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்று சொன்னார். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபெட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப நேசிக்கிறோம், நாம நேசிக்கிறோம், எல்லோரும் நேசிக்கிறார்கள். நபிகள் நாயகம் தானே அதிக நேசத்திற்குரியவர்கள். இவர்களை விட நேசத்திற்காக ஒருத்தர் கல்லறையில் கந்தூரி நடக்கும் என்றால் அதற்கு அதிக தகுதி நபிகள் நாயகத்தின் கல்லறைக்கு உண்டா இல்லையா? நபிகள் நாயகத்தின் மன்னரைக்கு உண்டா இல்லையா? அங்க ஒரு கந்தூரி உண்டா? நீங்கள் மதிக்கிற இந்த அவுளியாவை விட நபிகள் நாயகத்தை ரொம்ப மதிக்கிறீங்கல்ல, உசுருக்கு மேல மதிக்கிறீங்கல்ல, உசுர கொடுக்க கூட தயாரிக்கிறீங்கல்ல. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்திலே ஒரு கந்தூரி விழா உண்டா? ஒரு உருஸ் நிகழ்ச்சி உண்டா? ஒரு கொடியேற்றம் உண்டா? ஒரு மாலை மரியாதை உண்டா? ஒரு சந்தனம் பூசுதல் உண்டா? ஒரு ஜியாரத் என்ற பெயரில் இல்லாத அனாச்சாரங்கள் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே கிடக்கிற அந்த கடைசி நாட்களில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சமுதாயத்தின் முன்னிலையில் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அல்லாஹும்ம லா தஜஅல் கபரி ஈதா, இறைவா என்னுடைய அடக்க ஸ்தலத்தை, மன்னரையை, கபரை நீ விழா கொண்டாடுகிற இடமாக்கி விடாது, ஒரு வழிபாட்டு தலமாக்கி விடாது, அங்க ஒரு கந்தூரி நடக்க வச்சிடாத, அங்க ஒரு கொடியேற்ற விட்டுறாத. மக்களை பார்த்து சொல்றாங்க, லா தஜஅலு கபரி வஸலை யுஅபத், மக்களே எனது கபரை, எனது மன்னரையை நீங்கள்
விழா கொண்டாடுகிற இடமாக, வணங்கப்படுகிற தலமாக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை, மக்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை. தன்னுடைய கபரிலே கந்தூரி கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள் என்றால், அவர்களுடைய மன்னரையிலே கந்தூரி எடுக்கக்கூடாது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற வேறு யாருடைய கபரிலையாவது கந்தூரி விழா கொண்டாட முடியுமா? கொடிக்கட்டு நடத்த முடியுமா? உருஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய முடியுமா? இன்னும் சொல்வதாக இருந்தால், அந்த நிகழ்ச்சிகளும் எத்தனை கேடு கெட்டதாக தெரியுமா? எத்தனை மோசமாக நடக்கிறது தெரியுமா? பல ஊர்களில் பார்க்கிறோம். பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள், என்ன பக்தியின் பெயரால் தான் நடத்துறீங்க. கந்தூரிங்கிறது எப்படி நடத்துறீங்க? ஒரு ஆன்மீகத்தின் பெயரால். தப்பான ஆன்மீகம், தப்பான பக்தி. விட்டுருவோம், தப்போ சரியோ அது என்றால் பக்தி தானே. பக்தி பரவசமான ஒரு இடத்துல போய் அறகுறையோட பொம்பளைய டிரெஸ் போட்டு அறகுறை டிரெஸ்ஸோட ஆட விடுறீல, பாட விடுறீல. எதுக்கு? அவளியா இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? அவளியாவுக்காக வேண்டி நடக்கிற நிகழ்ச்சி என்றால், அறகுறை டிரெஸ் போட்டு ஆட விட்டு அதை ஒரு அவளியா ரசிப்பார்னா அவன் அவளியாவா? அவனை விட மகா அயோக்கிய வேற எவனும் இருக்க முடியுமா இஸ்லாமிய முஸ்லிம்ல? இஸ்லாமியெல்லாம் வெறுக்குது, அருவருப்புன்னு சொல்லுது. நாகரிகத்தை சொல்லி தந்த மார்க்கம், பெண்கள் தங்கள் உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதனை செய்த மார்க்கம், அந்நிய ஆண்களுக்கு முன்னர் தங்கள் வளைவு நெளிவுகளை வெளிப்படுத்தக் கூடாது என்பதை கட்டளையாக போட்டு தந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இசை கச்சேரி, பாட்டு, கூத்து, கும்மாளம், இது சுன்னத்தா? இது இஸ்லாமா? இது நபிகள் நாயகத்தின் போதனையா? செய்கின்றவர்கள் யோசித்து பாருங்க. யாரையும் திட்டிருக்கிறாங்க நேர போடலை. இப்போ நீங்களாம் அயோக்கியர்கள், நாம மட்டும்தான் அயோக்கியர்கள் அப்படின்னு எங்களை பற்றி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு போடப்பட்ட மேடைகள் செய்யப்படுகிற பிரச்சாரம் இல்லை இது. ஏன்னா அல்லாஹ் அதுக்கு எங்களுக்கே தடை விதிச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருக்கிறான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எங்களை யோக்கியம் சொல்றதுக்கு மேலே இல்ல. நாங்க சொல்றது யோசிச்சு நீங்க பரிசீலித்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் இல்லை. சுன்னத் என்று சொல்கிறோம், ஜமாத் சுன்ன ஜமாத் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் தகுதியாளர்களா? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மேடு வருடத்திலும் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? ஒண்ணுவனை யோசித்து உரசி பார்க்கணும். நம்ம கையில இருக்குது, தொலைஞ்சு பேரில் திருமலை குர்ஆன் கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தின் போதனையில் நமது கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை உரசி பார்த்து நம்ம வாழ்க்கையை பரிசீலனை பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். இன்னும் சொல்றதாக இருந்தால், இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது மற்ற எத்தனையோ தீமைகளை விட, நாம செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்களை விட, இந்த தர்கா வழிபாடுகள், அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இறந்தவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த நிகழ்வு இருக்குது. அல்லாஹ்வுடைய இடத்திலே அவனது படைப்புகளை கொண்டு போய் வைக்கிற இணை கற்பிக்கிற பாவம் இது. அவன்கிட்ட கேட்க வேண்டிய கோரிக்கை, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க போய் கேட்கிற பெரும் குற்றம் இது. இந்த குற்றத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே இறைவன் வர்ணிக்கிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் இருக்கிற மற்ற பாவங்களை தான் விரும்பினால் மன்னிப்பான். இந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுத்தர முடியாத பாவம். எதை கேட்கிறதா இருந்தாலும், எந்த கோரிக்கையா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கோரிக்கை வைங்க. அவன் ஒன்றும் செவிடன் இல்லை, அவன் ஒன்றும் தூரத்தில் இல்லை. அவுளியா வழியாக அல்லாஹ்விடத்தில் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு புரோக்கர் தேவையில்லை. உலகத்தில் ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு புரோக்கர் தேவைப்படலாம். உலகத்தில் ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இணை தரக தேவைப்படலாம். ஏன்னா அதிகாரி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அதிகாரியை தெரியாது. ஆனா படைச்ச ரப்பிடத்தில் அணுகுவதற்கு புரோக்கர் தேவையில்லை.
நேரடியா கையெழுந்துங்க. அவன் உங்களுக்கு கேள்விக்கு பதிலுக்கு காத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறார், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு நெருக்கம்? வனஹு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாம் அவனது பிடரின் நரம்பை விட நெருக்கத்தில் இருக்கிறோம். மனுஷன் என்றாலே மூளையை வச்சுதான் ஒரு மனுஷன். மூளை இல்லாட்டி மனுஷனே இல்லை. வெறும் கையோ அல்லது காலோ மனிதர்கள் இல்லை. மூளை சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் மனிதனை தீர்மானிக்கிறோம். அந்த மூளைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் மூளை, பிடரி நரம்பு. இந்த இடத்திலிருந்து கவனித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இறைவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இடத்தில் இருக்கிறவன் உன் பேச்சை கேட்டால் எப்படி கேட்பானோ அப்படி அல்லாஹ் உன் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதனால அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு ஆளை கூப்பிடாத, நேரடியா கேளுங்க. அவனிடத்துல துவா செய்யுங்க. அவனை நம்ம கடந்த காலத்திலே செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவனிடத்திலே கையெழுந்து மன்னிப்பு கோருங்கள். வாழுகிற காலத்தில், உயிரோடு இருக்கிற தருணத்தில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு தேடிக்கொண்டால் அல்லாஹ் மன்னிக்கின்ற தயாரனாக இருக்கிறான். நாம் அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோராமலே மரணித்து விட்டால் நாளை நிரந்தரமாக வெந்து சாகக்கூடிய அந்த நரக நெருப்பிலே விழுந்து கரிந்து விடுவோம் என்பதை எண்ணி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு உண்மையான சுன்னத்து ஜமாத்தினராக நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றி வாழுகிற மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருள்வானாக. அல்லாஹ்